ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டான கசப்பே இல்லாத பாவக்காய் சுக்கா தான் பண்ண போகிறோம். அது கசப்பே இருக்காது, சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மக்களே, இப்போ ஒரு கடாய் வச்சாச்சு. அதில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அது கூடவே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற டைம்லேயே இடித்து வச்ச ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தை கூடவே அப்படியே வதக்கிக்கலாம். ஒரு சிம்பிளான ரெசிபி தான், சீக்கிரமாகவும் சிம்பிளாகவும் பண்ணிடலாம். வெங்காயம் எப்போவுமே பாவக்காயை விட 1% அதிகமாகவே சேர்த்துக்கங்க. பாவக்காய் சுக்காவுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், வெங்காயம் ஒரு 50% வெந்ததும் இது கூடவே காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கேன். சேர்த்துட்டு இதை அப்படியே அந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுக்காவுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அதனால் நம்ம வெங்காயத்தோட எண்ணெயிலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது மிக்ஸ் பண்ணி முடித்ததும் பாவக்காய் பாருங்கள், நான் ஆல்ரெடி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். பாவக்காய் இந்த மாதிரி உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிங்கன்னா அதனுடைய கசப்பு தன்மை போயிடும். சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த பாவக்காய் வெங்காயம் இதெல்லாம் நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். மக்களே பாருங்கள், பாவக்காய் நல்ல ஒரு 70%க்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே இது வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் போட்டுட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கீங்க, அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மசாலா வாடை போகிற வரைக்கும் பாவக்காயும் ஒரு 100% வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், பாவக்காய் வெந்துட்டுருக்க டைம்லேயே நான் வெல்லம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், வெல்லம் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டோம்.
பாவக்காய் நல்லா வெந்து சாஃப்டாக வந்துருச்சு. ஒரு டேஸ்டியான பாவக்காய் சுக்கா ரெடி. இதுக்கு வந்து நம்ம தண்ணியே சேர்க்கலை, ஆயிலே தான் ஃபுல்லாக வேக வச்சு எடுத்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு அடி பிடிச்சதுன்னா 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கங்க. ஒரு டேஸ்டான சிம்பிளான பாவக்காய் சுக்கா ரெடி. இதே மாதிரி நீங்களும் சமைச்சு ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாவக்காய் அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா வயிற்றில் இருக்க குடல் புழுக்கள், வயிற்றில் உள்ள புழுக்கள்லாம் அழிஞ்சு போயிடும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.